இப்போ இஎம் ஃபாஸ்டர் பத்தியும் இந்த கற்ற டாலரன்ஸ் உருவான கதையையும் தெளிவா பார்க்கலாம். யார் இந்த இஎம் ஃபாஸ்டர்? பெரிய எழுத்தாளர். இவரு 20வது நூற்றாண்டோட ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இவரோட ரொம்ப ஃபேமஸான புக் அ பேசேஜ் டு இந்தியா. இதுல இந்தியாவை பத்தியும் பிரிட்டிஷ் ஆட்சி பத்தியும் ரொம்ப ஆழமா எழுதியிருப்பாரு. மனிதாபிமானம். இவருக்கு மனுஷங்க ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்து போறதுல ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஓன்லி கனெக்ட், மனுஷங்களோட மனசோடு கனெக்ட் ஆகுங்க அப்படிங்கிறது தான் இவரோட மெயின் பாலிசி. எளிமையானவர். கஷ்டமான தத்துவத்தை கூட ரொம்ப சிம்பிளா ஒரு நண்பன் கூட உட்கார்ந்து பேசுற மாதிரி எழுதுறது தான் இவரோட ஸ்டைல். இந்த கட்டுரை உருவான பின்னணி. இந்த டாலரன்ஸ் கட்டுரை சும்மா ஏனோதானோன்னு எழுதல. இதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான கதை இருக்கு. போர்க்காலம், 2ஆம் உலகப் போர். இந்த கட்டுரைய அவர் 1941, அதாவது 2ஆம் உலகப் போர் பயங்கரமா நடந்துட்டு இருந்தப்போ எழுதினாரு. அப்போ உலகம் முழுக்க வெறுப்பு, குண்டு வெடிப்பு, சாவுன்னு ஒரே ரத்த காடா இருந்துச்சு. உலகத்தை எப்படி திருத்துறது? போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தை எப்படி மறுபடி கட்டியெழுப்ப போறோம்னு எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போ இருந்த மத தலைவர்கள்லாம் எல்லாரையும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஃபோஸ்டர் என்ன நினைச்சாருன்னா, இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜத்துல இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நினைச்சாரு. கூட்டமான உலகம் ரொம்ப சின்னதாயிட்டு வருது. வேற வேற நாடு, வேற வேற மதம், வேற வேற கருத்து உள்ளவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. உனக்கு தெரியாத ஒருத்தனையும் உனக்கு பிடிக்காத ஒருத்தனையும் எப்படி நேசிக்க முடியும்? அது முடியாத காரியம்னு ஃபோஸ்டர் தெளிவா நம்பினாரு. போரும் சகிப்புத்தன்மையும். ஹிட்லர் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு உன்னை பிடிக்கலையா, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நாசி முறை. இதுக்கு எதிரா ஃபோஸ்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீயும் இரு, நானும் இருக்கேன். ஒருத்தரை ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு நிம்மதியா இருப்போம் அப்படின்னு ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாரு. லண்டன்ல குண்டு போட்டு அழிஞ்ச இடத்துல புதுசா பில்டிங் கட்ட பிளான் போட்டாங்க. ஃபோஸ்டர் என்ன சொன்னார்னா, முதல்ல பில்டிங் கட்டுறதை விடுங்க, மனுஷங்களோட மனசை திருத்துங்க. சகிப்புத்தன்மை இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அது நிலைக்காது அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாரு. சுருக்கமா சொல்லணும்னா, ரொம்ப பெரிய தத்துவமான அன்பு தோத்து போற இடத்துல சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் உலகத்தை காப்பாத்தும் அப்படின்னு ஃபோஸ்டர் நம்பினாரு. அதுதான் இந்த கட்டுரையோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இஎம் ஃபோஸ்டர் எழுதிய டாலரன்ஸ் என்ற கட்டுரையோட முழு கதையையும் நம்ம பேச்சு வழக்கு தமிழ்ல இங்க பார்க்கலாம். இந்த வீடியோல இஎம் ஃபோஸ்டர் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உலகத்தை எப்படி திரும்ப கட்டி எழுப்பணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. புது உலகம் கட்ட என்ன வேணும்? போர் முடிஞ்சதும் எல்லாரும் லண்டனையும் ஐரோப்பாவையும் புதுசா மாத்த பிளான் போடுறாங்க. ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், அரசியல்வாதிகள்னு எல்லாரும் மேப் போட்டு வேலை செய்யறாங்க. ஆனா ஃபோஸ்டர் என்ன சொல்றாருன்னா, வெறும் செங்கல், சிமெண்ட் வச்சு மட்டும் ஒரு நாகரிகத்தை கட்டிட முடியாது. அதுக்கு முதல்ல மனுஷங்களோட மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அன்பு போதுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகத்துல அன்பு இருந்தா போதும், எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா ஃபோஸ்டர் இத மறுக்கிறாரு. ஏன் அன்பு வேலை செய்யாது? நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க மேல அன்பு காட்டலாம். ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு அந்நியன் மேல திடீர்னு அன்பு காட்ட சொல்றது சாத்தியமில்லாதது. அது ஆபத்தானது கூட. பொது வாழ்க்கையில அன்பு அப்படிங்கிற விஷயம் எடுபடாதுன்னு தெளிவா சொல்றாரு. டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, இதுதான் ரகசியம். அன்புக்கு பதிலா ஃபோஸ்டர் எதை முன்னிறுத்துறாருன்னா, அதுதான் சகிப்புத்தன்மை. இது பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா, ஒரு மாதிரி போரிங்கான விஷயமா தெரியலாம். ஆனா இதுதான் உலகத்தை நிம்மதியா வச்சிருக்கோம். ஒருத்தர் பிடிக்கலனாலும் அவனோட வேலைய பார்த்துட்டு போகட்டும்னு விட்டு கொடுத்து போறதுதான் சகிப்புத்தன்மை. 2 வழிகள்: நாசி முறை, ஜனநாயக முறை. உனக்கு ஒருத்தனை பிடிக்கலையா, அவனை போட்டு தள்ளு. இதுதான் ஹிட்லர் செஞ்சது. ஜனநாயக முறை, உனக்கு அவனை பிடிக்கலையா, பரவாயில்ல, அவனை சகிச்சுக்கிட்டு அவன் கூடவே வாழு. நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல கடையிலயோ கியூல நிக்கும்போது நிறைய பேரை நமக்கு பிடிக்காது. அவங்க பேசுறது, அவங்க மூக்கு இருக்கிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம்னு எல்லாம் கடுப்பா இருக்கும். அங்க போயிட்டு எல்லாரையும் நேசிக்க முடியாது. ஆனா அவங்கள சகிச்சுக்கிட்டு நம்ம வேலைய பாக்குறோம்ல, அதுதான் உண்மையான நாகரீகம். வரலாற்று உதாரணங்கள்.
இந்த சகிப்புத்தன்மைய பத்தி பழங்காலத்துல இருந்தே பெரிய ஆளுங்க சொல்லியிருக்காங்க. இந்தியால அசோகர் தன்னுடைய கல்வெட்டுகள்ல போரை விட மனிதாபிமானமும் ஒருத்தர புரிஞ்சுக்கிறதும் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாம எராஸ்மஸ், மொண்டேன் போன்ற அறிஞர்களும் இதையே தான் சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உலகத்தை மறுபடி அமைதியாக்க அன்பு அப்படிங்கிற பெரிய வார்த்தையை விட சகிப்புத்தன்மை அப்படிங்கிற சின்ன பண்பு தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பிடிக்கலனாலும் அடிச்சுக்காம சகிச்சுக்கிட்டு வாழ்றது தான் இந்த கட்டுரையோட மைய கருத்து.